ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றியும் இசட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றியும் பார்க்க போகிறோம். பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை புரிஞ்சிக்கிறதுக்காக நான் எலமெண்ட்ஸ்க்கு வேறு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி நம்ம கலராக கோட் பண்ண மாட்டோம். இந்த எக்ஸாம்பிள் பேஜை பார்த்தோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்றுன்னு கோடில் எலமெண்ட்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் வருது. பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கு அடுத்த லைனில் இன்னொரு எலமெண்ட் வருது. இதுவே இன்லைன் எலமெண்ட்டாக இருந்தால் இன்லைனில் வர எலமெண்ட் அந்த லைன்லேயே வரும், எந்த சேஞ்சும் இருக்காது. அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாலும் எலமெண்ட்டோட பொசிஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. பிளாக் லெவல் எலமெண்ட்டாக இருந்தால் ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்றும், இன்லைன் எலமெண்ட்டாக இருந்தால் ஒன்றுக்கு பக்கத்தில் இன்னொன்றும் வருது. இதுதான் ஒரு HTML டாக்குமெண்ட்டில் எலமெண்ட்ஸோட நார்மல் ஃப்ளோ. இந்த ஃப்ளோவை சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணுறது தான் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. உதாரணமாக நான் ஃப்ளோ ஆஃப் HTML எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற H2 எலமெண்ட்டை லெஃப்டில் 25 பிக்சல்ஸ் தள்ளி வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்துருந்தா ஒரு கேள்வி வரும். ஏன் டெக்ஸ்ட் இண்டென்ட் ப்ராப்பர்ட்டியவோ மார்ஜின் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டியவோ யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்காக பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும். டெவலப்பர் டூலில் இந்த H2வை நான் செக் பண்ணினா அதோட கான்டென்ட் பாக்ஸ் 1422 பிக்சல் இருக்கிறது தெரியும். H2 செலக்டரில் மார்ஜின் லெஃப்ட் 25 பிக்சல்னு கொடுத்தா எலமெண்ட் 25 பிக்சல்ஸ் லெஃப்டில் தள்ளி போகிறது தெரியுது. ஆனால் டெவலப்பர் டூலில் செக் பண்ணினா H2வோட கான்டென்ட் பாக்ஸ் வித்து 1397 பிக்சலாக குறைஞ்சிட்டது தெரியும். அப்போது எலமெண்ட் லெஃப்டில் 25 பிக்சல்ஸ் தள்ளி டிஸ்பிளே ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் எலமெண்ட் அதே இடத்துல தான் டிஸ்பிளே ஆகுது. அதோட கான்டென்ட் பாக்ஸோட வித்து தான் சின்னதாயிடுச்சு. ஃப்ளோ மாறலை, எலமெண்ட்டோட பாக்ஸ் மாடல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி எலமெண்ட்டோட பாக்ஸ் மாடலை மாற்றாமல் அதோட டிஸ்பிளே பொசிஷனை மாற்றுறது தான் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போது H2 CSSல மார்ஜின் லெஃப்ட் ரூலை ரிமூவ் பண்ணிவிட்டு பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். அடுத்து லெஃப்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை டைப் பண்ணி 25 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். இது அந்த எலமெண்ட்டோட டிஃபால்ட் லெஃப்ட் பொசிஷனான 0ல் இருந்து 25 பிக்சல்ஸு தள்ளும். ஆனால் எலமெண்ட்டோட பாக்ஸ் மாடல் மாறாது. வித் அதே 1422 பிக்சல் இருக்கிறத நம்ம டெவலப்பர் டூலில் பார்க்க முடியும். ஆனால் அதோட டிஸ்பிளே பொசிஷன் மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ரிலேட்டிவாக லெஃப்டில் 25 பிக்சல்ஸ் தள்ளி இருக்கும். இதே மாதிரி வெர்டிக்கல் பொசிஷனையும் மாற்றலாம். அதுக்கு டாப்புங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். இதுக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து மேலே போகும், பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா கீழே வரும். நான் டாப் -35 பிக்சல்னு தரேன். H2 டிஸ்பிளே ஆக வேண்டிய இடத்துல இருந்து 35 பிக்சல்ஸ் மேலே தள்ளி டிஸ்பிளே ஆகுது. அது H1 எலமெண்ட் மேலே ஓவர்லாப் ஆகி இருக்கிறது தெரியுது. இதே மாதிரி நான் பேராகிராஃப் எலமெண்ட்டோட டிஸ்பிளே பொசிஷனையும் மாற்றுறேன். பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். லெஃப்ட் 50 பிக்சல்ஸ்னு தரேன். டாப் -65 பிக்சல்ஸ்னு தரேன். இப்போ P எலமெண்ட் H2 எலமெண்ட் மேலே ஓவர்லாப் ஆகி இருக்கிறது தெரியுது. நான் ஒரு துண்டு பேப்பரில் பொசிஷன் அண்ட் இசட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதுகிறேன். இன்னொரு பீஸில் ஃப்ளோ ஆஃப் HTML எலமெண்ட்ஸ்னு எழுதுகிறேன். மூணாவது பேப்பரில் பேராகிராஃப் கான்டென்ட்டை எழுதுகிறேன். இப்படி 3 பேப்பரில் எழுதி ஒன்றுக்கு மேலே இன்னொன்று வச்சா எப்படி இருக்குமோ அப்படி பேஜ் டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு பேப்பர் மாதிரி. நார்மலாக இந்த பேப்பர் பீசஸ் ஒன்றுக்கு கீழே ஒன்றுன்னு இருக்கிறதால அது பார்க்க ஒரே பேப்பரில் நிறைய கான்டென்ட் எழுதுன மாதிரி தெரியுது. ஆனால் உண்மை அது இல்லை. ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு தனி பேப்பர் மாதிரி தான். ஃப்ளோ ஆஃப் HTML எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற H2 எலமெண்ட்டை நீங்கள் டெப்த் இல்லாத பாக்ஸாகவும் நினச்சிக்கலாம் அல்லது பேப்பராகவும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த H2 ஆப்ஜெக்டை நம்ம ஹரிசாண்டலாக
எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ண லெஃப்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். வெர்டிகலாக ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ண டாப் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். இப்போது நமக்கு ஒவ்வொரு HTML எலமெண்ட்டும் ஒரு தனி பாக்ஸ்னு தெரியும். அதோட ஃப்ளோவை மாற்றும்போது அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி ஓவர்லேப் ஆகி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தோம். இப்படி எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே எந்த ஆப்ஜெக்ட் வரணும்னு சொல்கிறது தான் மூணாவது டைமென்ஷனான இசட் இண்டெக்ஸ், இசட் ஆக்சிஸ். இது எந்த எலமெண்ட் முன்னாடி வரணும் எது பின்னாடி வரணும்னு டிசைட் பண்ணுது. டிஃபால்ட்டாக HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாத்துக்கும் கீழே இருக்கும். அடுத்து வர எலமெண்ட் அதுக்கு மேலே பிளேஸ் ஆகும். அதுக்கும் அடுத்து வர எலமெண்ட் ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு மேலே பிளேஸ் ஆகும். அதாவது H1 எலமெண்ட்டோட இசட் ஆக்சிஸ் பொசிஷன் 0, H2ஓட இசட் ஆக்சிஸ் பொசிஷன் 1, பேராகிராஃபோடது ரெண்டாவது பொசிஷன். இப்படி அடுத்து வர்ற எலமெண்ட்ஸோட பொசிஷன் அதிகமாகிட்டே போகும். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா டேட்டா ஸ்ட்ரக்சரில் இதை ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு வைக்கும்போது முதல்ல வச்சதை கடைசியாக தான் எடுக்க முடியும். இதை ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க, FILO. இந்த இசட் ஆக்சிஸ் பொசிஷனை மாற்றுறது தான் இசட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போது H2ஓட இசட் ஆக்சிஸ் பொசிஷன் 1, பேராகிராஃபோடது 2. H2 Pக்கு முன்னாடி வரணும்னா அதோட இசட் ஆக்சிஸ் பொசிஷன் 3 இருக்கணும். அதை இசட் இண்டெக்ஸ் 3ன்னு H2ஓட CSSல சொல்கிறேன். ப்ரௌசரில் செக் பண்ணினா 0 பொசிஷனில் இருக்கிற H1க்கும் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிற பேராகிராஃப்க்கும் முன்னாடி H2 டிஸ்பிளே ஆகிறது தெரியும். நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோவில் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியோட டிஃபால்ட் வேல்யூ ஸ்டாட்டிக். அதே மாதிரி எலமெண்ட்ஸோட இசட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிட்டே வரும். முதல் எலமெண்ட் 0ஆகவும் ரெண்டாவது எலமெண்ட் 1ஆகவும் ஒவ்வொரு பொசிஷனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த நார்மல் ஃப்ளோவை நாம் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியவும் இசட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியையும் யூஸ் பண்ணி மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.